ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சு நம்ம வீட்டில் உளுந்தம்பருப்பு செய்ய போகிறோம். இது திருநெல்வேலி ஸ்பெஷலு. இந்த உளுந்தம்பருப்புக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 200 கிராம், 6 பேர் சாப்பிடலாம். 200 கிராம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி 2, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம வீட்டு கரம் மசாலா, நம்ம வீட்டு கறி மசாலா, இது எல்லாம் போட்டு செய்யலாம். இப்போ பேன் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். உளுந்தம்பருப்பு பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. நல்ல மனம் வரும். இதில் நம்ம உளுந்தம்பருப்பு வறுக்கும்போது நல்ல மனம் வரும், ஃப்ளேவர் வரும். அந்த மனம் வர்ற வரைக்கும், அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு எல்லாம் கொலகொலப்பு தன்மை இருக்கும். இப்போ 2 வாஷ் பண்ணிக்கிட்டோம். நம்ம உளுந்தம்பருப்பை 2 வாஷ் பண்ணிக்கிட்டோம், வறுத்துட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு முங்குற வரைக்கும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாவே போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சையோடையே தான் போடணும், எல்லாமே பச்சையாக தான் போடணும், வதக்கெல்லாம் தேவையில்லை. இது மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது மசாலா, எங்கள் வீட்டு கறி மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய். இப்போ கொத்தமல்லியும் வெட்டி போட்டுக்கலாம். எல்லாம் பச்சையடி போடணும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒரு 6 ஸ்பூனு. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. உளுந்தம்பருப்புக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் குழந்தை பெற்றவங்களுக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்குலாம் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிக்கடி கொடுப்பாங்க. பேக் பெயின், குறுக்கு வலிக்கு, இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த உளுந்தம்பருப்பு. அதனால் உளுந்தங்களியாகவும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி குழம்பாகவும் கொடுப்பாங்க. எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷல் இது. திருநெல்வேலி எங்கள் ஊரில் எல்லாமே ரொம்ப சத்தானது இது. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம குக்கர் மூடிக்கலாம். எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹையில் 1 விசிலும் ஸ்லோவில் 3 விசிலும் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ குக்கர் மூடிக்கிட்டோம். இப்போ அடுப்பு ஆனில் தான் இருக்குது. நம்ம 1 விசில் ஹையில் வரணும், 3 விசில் ஸ்லோவில் வரணும். அந்த மாதிரி அவிச்சிக்கலாம். இப்போ கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வெந்து வரும். உளுந்தம்பருப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அவங்க விசில் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பருப்பு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம இந்த உளுந்தம்பருப்புக்கு கடைசியாக தான் தாளிப்போம். எல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய். அது எண்ணெய் காயவும் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு வெடிக்கணும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும். அப்புறம் ஒரு 2-3 மிளகாய் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய். இது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு. உளுந்தம்பருப்பு யாருமே உளுந்தம்பருப்பில் எப்படி குழம்பு செய்கிறீங்கன்னு சொல்லி என்னை பார்த்தா எல்லாரும் உளுந்தம்பருப்புன்னு சொன்னால் அப்படி கேட்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் செய்வாங்க உளுந்தம்பருப்பு. இந்த இடுப்பு வலி இருக்கிறவங்கலாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்க. இந்த அளவு ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதும் நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா வெடிக்கணும். கருவேப்பிலையும் நல்லா வெடிக்கணும். நல்லது. இப்போ இந்த பருப்பில் சேர்த்து தாளிக்கணும். நம்ம இதில் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் இதுக்கு ரசம் வச்சு மிளகு ரசம் சேர்த்துக்குவோம். இந்த பருப்பு கட்டியாக இப்படி தான் இருக்கும். இதோடய நாங்கள் மிளகு ரசம் சேர்த்துக்குவோம். மிளகு ரசம் வச்சு சாப்பிடுவோம். மிளகு ரசத்துக்கும் உளுந்தம்பருப்புக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ உளுந்தம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி தண்ணி ஊற்றிக்கல, ஒரு கொதி கொதிக்கணும். பருப்பு கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உளுந்தம்பருப்பு
சோடி நம்ம பீன்ஸ் பொரியலும் வச்சுக்கலாம். சைடிஸு பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ, ஒரு விசில் அவிச்சு வச்சுருக்கேன் குக்கரில். தேங்காய் பூ ஒரு கப்பு, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நாங்கள் பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு. இப்போ பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும் ரெண்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பீன்ஸில் உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். ஒரு விசில் வச்சதில் உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ரெண்டையும் சேர்த்துட்ட பிறகு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம பீன்ஸை போட்டுக்கலாம். வேக வச்ச பீன்ஸு நம்ம விசில் வச்சு ஒரு விசில் வச்சு வேக வச்சுருக்கோம். அந்த பீன்ஸை போட்டு பீன்ஸை போட்டு நல்லா கிளறிக்கணும். நம்ம உப்பு இப்போ தான் செக் பண்ணணும். நம்மளுக்கு உப்பு தேவையா என்னன்னு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா பீன்ஸில் காயிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயத்துலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா திரட்டி நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு இப்போ நம்ம ஒரு கப்பு தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு. இப்போ அந்த தேங்காவும் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு குயிக்காகவே முடிஞ்சிடும் பீன்ஸ் பொரியல். பாருங்கள், இது உளுந்தம்பருப்பு முட்டை, இது பீன்ஸ் பொரியல். நம்ம வீட்டில் மத்தியம் லஞ்சு பீன்ஸ் பொரியல், உளுந்தம்பருப்பு முட்டை, மிளகு ரசம் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காட்டலை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிளகு ரசம் வைக்கிறதுக்கு, அதனால் நான் காட்டலை. இதுதான் எங்கள் வீட்டு மத்தியம் லஞ்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பெப்பர் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.